நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது. என்னதான் சார் உங்க எண்ணம்? 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க. இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல.